இன்னைக்கு பச்சை வேர்க்கடலை பாசிப்பயிறு இது ரெண்டையும் வச்சு ஒரு சூப்பரான ஸ்நாக்ஸ் தான் ரெடி பண்ண போகிறோம். வேர்க்கடலையும் பாசிப்பயிரையும் கழுவி எடுத்துரும். வேர்க்கடலையும் பாசிப்பயிரையும் 2 தடவை கழுவி எடுத்தாச்சு. இப்போ தண்ணி ஊற்றி ஒரு 5 மணி நேரம் ஊற வச்சிரும். ஊற வச்சு 5 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்போ எடுத்து பார்த்துடலாம். நல்லா ஊறிடுச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிட்டு வேக வச்சிரும். தண்ணி ஊற்றி வேக வச்சிரும். கொஞ்சமா உப்பு சேர்த்து வேக வச்சிரும். வேக வச்சு 5 நிமிஷம் ஆச்சு. இப்போ எடுத்து பார்த்துரும். வெந்துச்சு. இப்போ தண்ணியை வடிகட்டிடலாம். தண்ணியை வடிகட்டியாச்சு. வேற பவுல்ல மாத்திரும். அவிச்ச பாசிப்பயிரையும் வேர்க்கடலையும் ஒரு பாத்திரத்துல மாத்திரும். பொடிசா கட் பண்ணி வச்ச வெங்காயம், பொடிசா கட் பண்ணி வச்ச தக்காளி, ஒரு பச்சை மிளகா பொடிசா வச்சிருக்கேன் சேர்த்துரும். கொஞ்சமா கொத்தமல்லி இலை, லெமன் புழிஞ்சு விட்டுக்கலாம். அரை ஸ்பூன் உப்பு சேர்த்துரும். கொஞ்சமா மிளகு பொடி சேர்த்துரும். கொஞ்சமா காஷ்மீர் வத்தல் பொடி. இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. சாப்பிடுவோம். நல்ல டேஸ்டா இருக்கு. நீங்களும் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி ஈவினிங் ஸ்நாக்ஸ் பண்ணி கொடுங்க. ரொம்ப டேஸ்டா இருக்கு.